ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தனுஷ் இன்றைக்கும் இருந்தாருன்னா யார் வேணாலும் அவர் சட்டையை பிடிக்கலாம், யார் வேணாலும் இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். ஏன்னா உங்களால் இன்னொரு குடும்பம் கெடுதுன்னா கட்டாயமாக அதை செய்யலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுறார். வந்துட்டு முழுக்க தன்னை வந்து ஒரு ஒர்க்கஹாலிக்காக மாற்றிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கு நேரமே கிடையாது. அப்படி வந்துட்டு அவரை நீங்கள் திருப்பி கொண்டு போய் பழைய வாழ்க்கையில் சேர்த்து அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அது எப்படி அவரால் தவிர்க்க முடியும், எப்படி அதை வந்து புறக்கணிக்க முடியும்? ஓகே, இப்போ தனுஷும் அவங்களுடைய மனைவியும் ஒன்றா வந்துட்டு அவங்களுடைய மகனோட பட்டமளிப்பு விழாவில் பார்த்தோம். இதை பார்த்து தான் ஒவ்வொரு தம்பதிகளும் இங்கே கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் வெறும் கணவன் மனைவியாக இருந்துட்டு உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, விருப்பப்பட்டால் வாழலாம், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனால் 2 குழந்தைகள்னு வரும்பொழுது நீங்கள் குழந்தைகளுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குது. மனமுறிவுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது, எல்லா ஐடி துறையில் இருக்குது. பொது வாழ்க்கையிலே நிறைய பேர் குடும்பங்களில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கோம்னா தெருவில் 4 வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது.